மக்களே விஷயம் தெரியுமா? நம்ம பாலிவுட் ஹீரோ இருக்கார்ல அமீர் கான், அவரோட வீட்டுக்கு சல்மான் கானும், ஷாருக் கானும் போயி வெடிய பார்ட்டி, ட்ரீட்டு, ஆட்டம் பாட்டம் அப்படின்னு போட்டு ஒரு குத்தாட்டம் போட்டு வந்திருக்காங்க மக்களே. அவங்க மட்டும் இல்ல, கிருத்திக் ரோஷன், தீபிகா படுகோன், கரீனா கபூர், அப்புறமேட்டு இவங்க ரன்வீர் சிங் எல்லாம் போட்டு மஜா பண்ணிட்டு வந்துட்டாங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு சல்மான் கான் பெஸ்டா, ஷாருக் கான் பெஸ்டா, அமீர் கான் பெஸ்டானா நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஷாருக் கான் தான் மக்களே. ஏன்னா ஷாருக் கான் தான் கண்டினியூஸா வந்து படத்துல வெற்றிகள் குமிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. 1000 கோடிலாம் தாண்டி போயிருக்குது வசூல் படம்லாம். நம்ம தமிழ் சினிமால எங்கெங்க 1000 கோடிக்கு முக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பாகுபலி படம் பாத்தீங்களா, அது மட்டும் தாங்க ஒரு 1800 கோடி வந்துச்சு. மத்த படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி, 150 கோடி, 200 கோடி அவ்வளவுதாங்க மக்களே. தமிழ் சினிமாவை கம்பேர் பண்ணும்போது பாலிவுட்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம அமீர் கானுக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு பிறந்த நாளுங்க. 60 வயசு ஆக போகுதுங்க. அவர் வந்து அமீர் கான் வந்து பெருசா பர்த்டே பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணதே இல்லைங்க. ஆனா இந்த டைமு என்னோட 60 பிறந்த நாளை வந்து மஜா பண்ணணும்பா அப்படின்ட்டு ஷாருக் கானுக்கு ஒரு பக்கம் இன்வைட் பண்றாரு, சல்மான் கானுக்கு ஒரு பக்கம் இன்வைட் பண்றாரு, கிருத்திக் ரோஷனுக்கு ஒரு பக்கம் இன்வைட் பண்றாரு, கரீனா கபூர், பிரியங்கா சோப்ரா எல்லாத்துக்குமே என் பிறந்த நாளுக்கு வாங்கப்பா ட்ரீட் வச்சிருக்கிறேன், என்ஜாய் பண்ணி மாஸ் காட்டலாம்பா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு நேத்து எல்லாரும் வந்துட்டாங்க. போட்டு ஆட்டம் பாட்டம் பயங்கர மஜாவா பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. அதோட போட்டோ தாங்க இப்ப வெளியாயிட்டு இருக்குது. ஆனா இதுவரைக்கும் அமீர் கான் அவரோட பர்த்டே பார்ட்டியை இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணதே இல்லை மக்களே. அமீர் கான் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் ஆக்டர் எல்லாமே எல்லா திறமையும் வச்சிருக்கிறாரு அமீர் கான். சல்மான் கான் வந்து இப்போ ஏஆர் முருகதாஸ் அவர் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு மக்களே. சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. சல்மான் கான் பெருசா வந்து குரோத் ஆன மாதிரி தெரியல. ஷாருக் கான் தாங்க மக்களே பெஸ்ட். தொடர்ந்து கண்டினியூஸா வெற்றி அப்படியே குமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர்லாம் இன்னுமே இளமையா இருக்கிறதுக்கு என்னதான் ரீசன் தெரியல. ஒரு பக்கம் ஐபிஎல் வரப்போகுது, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் ஸ்பான்சர்ஷிப் ஓனரே அவர் தான். போன டைம் வேற கப்பு ஜெயிச்சிருச்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். வேற லெவலில் என்ஜாய் பண்ணாரு ஷாருக் கான். ஆனா ஷாருக் கான் ஒரு நல்ல மனுஷங்க. ஆனா அமீர் கான் வந்து வேற லெவல்ல ட்ரீட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. நாளைக்கு அவர் பிறந்த நாள். இப்போ பிறந்த நாள் வரதுக்கு முன்னாடி இவ்வளவு பார்ட்டினா பிறந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ண போறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த சல்மான் கான், ஷாருக் கான், இந்த அமீர் கான் எங்க போனாலும் அட்டூழியம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த அம்பானியோட பையனுக்கு கல்யாணம் வச்சிருந்தாங்கல்ல, அந்த கல்யாணத்துல கூட போய் பாருங்களேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்போ போய் பார்க்க முடியாது. அந்த கல்யாணத்துல கூட இவங்க சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் போட்டு குத்தாட்டம் போடிட்டு அங்க இருக்கிற மக்களை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. சின்ன பசங்களாவே நடந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சூப்பரான மனுஷங்க 3 பேரும். ஆனா 60 வயசு, ஒரு 50 வயசு, 55 வயசு தாங்க 3 பேருக்கு ஆகுது. சரிங்களா? சரி, இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன்.